பிரேம்ஜி அமரன் அவர்களுக்கு திருத்தணியில் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக திருமணம் நடந்து முடிந்திருக்கு. இந்த நிலையில் இளையராஜா அவர்கள் இந்த திருமணத்துக்கு கலந்து கொள்ளாதது பெரும் பேசுபொருளாகவும் சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கு. அதே போல தான் யுவன் சங்கர் ராஜாவுமே இந்த திருமணத்தில் கலந்து கொள்ளாதது பெரும் சர்ச்சையையும் கேள்வியும் எழுப்பியிருக்கு. பிரேம்ஜி அவர்கள் மணமகள் இந்துவை திருமணம் செய்து கொண்டார். இவர் சேலத்தை சேர்ந்தவரும் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் பணிபுரிந்துட்டு வருவதாகவும், வங்கி தொடர்பான வேலைக்கு பிரேம்ஜி அவர்கள் செல்லும் பொழுது இந்துவுக்கு பழக்கம் ஏற்பட்டு பிறகு இருவருமே நண்பராக பழகி அது காதலாக மாறி 3 வருடங்களாக காதலித்து வந்ததாகவும் தற்பொழுது அவர்கள் திருமணமும் செய்து கொண்டிருக்காங்க. இந்த திருமணத்துக்கு தான் அண்ணன் தம்பியை போல இல்லாமல் நெருங்கிய நண்பர்களாகவும் பிரேம்ஜி அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய நட்பை பற்றி நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டும்ன்றது இல்லை. அண்ணன் தம்பிக்கும் மேலே அவ்வளோ நெருக்கமாக பழகியிருப்பாங்க. பிரேம்ஜி எப்பொழுதுமே யுவன் சங்கர் ராஜா ஸ்டுடியோவிலே தான் இருப்பாங்க. 2 பேருமே இசையை தவிர்த்து பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையுமே அவர் நடித்திருக்கார். அதாவது அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வெளியில் வரல. ஆனால் யுவன் சங்கர் ராஜா ஒரு சின்னதாக ஒரு ஹேண்டிகாம் மாதிரி எடுத்துகிட்டு அதில் அவர் தான் யுவன் சங்கர் ராஜா தான் டைரக்ட் பண்ணுவார். அவர் டைரக்ட் பண்ணும் எல்லா ஷார்ட் ஃபிலிம்லையுமே பிரேம்ஜி தான் நடிப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பிரேம்ஜி செய்வார்னா, ஆனால் வேறு யாராவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே செய்வது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் யுவன் சங்கர் ராஜா சொன்னால் அதை அப்படியே பிரேம்ஜி கரெக்டாக செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு இருவருக்குமே உறவு மிகவும் நெருங்கியது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு சம்பவமும் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா மேலே எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் பிரேம்ஜி வைத்திருக்காங்க. இருவருமே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படின்றதுக்கும் இதுவுமே ஒரு சான்றாக இருக்கும். பிரேம்ஜி அவர்கள் இங்கிலாந்தில் இசை தொடர்பான படிப்புக்கு சென்று அங்கே படித்திருந்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல வருடங்களாக படித்துட்டு வந்த அவர் இன்னும் ஒரு 3 மாதம் அங்கேயே இருந்திருந்தால் இங்கிலாந்து நாட்டுக்கான சிட்டிசன்ஷிப் கிடைத்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு யுவன் சங்கர் ராஜா சொன்னார் அப்படின்றதுக்காக கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டார். அந்தளவுக்கு இருவருக்குமே உறவு நட்புன்றது அந்தளவுக்கு உறுதியாக இருந்தது. ஆனால் இவ்வளவு நெருக்கமுள்ள உறவில் ஏன் யுவன் சங்கர் ராஜா பிரேம்ஜி திருமணத்துக்கு வரலை அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியும் எழுப்பியிருக்கு தற்பொழுது. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஏற்கனவே இந்து மதத்திலேருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறி ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தம்பி பிரேம்ஜியோட திருமணம் முருகன் கோவிலில் நடந்தது. இதனால் இஸ்லாமிய மதத்துக்கு மாறிய யுவன் சங்கர் ராஜா எப்படி கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படின்றதுனாலையும் கோவிலுக்கு சென்றால் ஏதாவது விவாதம் ஏற்படலாம், விவாத பொருளாக ஆகலாம், பிரச்சனையுமே ஏற்படலாம். அப்படின்னால அதன் காரணமாக தான் யுவன் சங்கர் ராஜா திருமணத்துக்கு வரவில்லைனும் திருமணத்துக்கு வராமல் தவிர்த்ததாகவே சொல்லப்படுது. இருந்தாலும் இந்துக்களுடைய திருமணத்தில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்வதும் அதே போல் இஸ்லாமியருடைய திருமணங்களில் இந்துக்கள் கலந்து கொள்வதும் வழக்கமானது தான். இது கோயில்களில் நடைபெற்றாலும் சரி, மசூதியில் நடைபெற்றாலும் சரி, திருமண மண்டபங்களில் நடைபெற்றாலும் சரி, இப்படி கலந்து கொள்வது சாதாரணம்தான். இதற்கெல்லாம் மதம் ஒரு பொருட்டே அல்ல, தடையுமே அல்ல. மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு காரணமும் சொல்லப்படுது. யுவன் சங்கர் ராஜாவுடைய மனைவி உறவினர்களுடைய ஒரு நிகழ்ச்சி துபாயில் நடைபெற இருக்கிறதுனால யுவன் சங்கர் ராஜா அங்கு சென்றதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த திருமணம் காதல் திருமணம் மட்டும் இல்லாமல் இரு வீட்டார்களோட சம்மதத்தோடு நடந்த அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த திருமணம் பல மாதங்களாகவே தொடர்ந்து பிளான் பண்ணி நடத்திட்டு வந்திருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது யுவன் சங்கர் ராஜாவோட மனைவி அவரோட உறவினருடைய நிகழ்ச்சியை வேறொரு தேதியில் தள்ளி வைத்திருக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஃப்ளைட் பிடிச்சிட்டு தம்பியோட திருமணத்தை பார்த்துட்டும் சென்றிருக்கலாம். இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணங்கள் என்னன்றது கூடிய விரைவிலே தெரிய வரும். திருமணம் தற்போது இனிதே நடந்து முடிந்திருக்கும் நிலையில் ரிசப்ஷனும் பிரம்மாண்டமாக சென்னையில் நடக்கிறதுக்கு. இதிலையாவது இளையராஜா அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் கலந்து கொள்வார்களா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சேனல் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.